மாடித்தோட்டம் அமைப்பது பிரபலமாகி வரும் நிலையில் இதற்கு மாநில அரசும் உதவி செய்கிறது. தமிழகத்தின் முக்கிய நகரங்களில், குறிப்பாக சென்னை மற்றும் கோவை நகரங்களில் வாழும் மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கு மாநில அரசு மானிய சலுகை தருவதுடன் பயிற்சியும் கூட அளித்து வருகிறது. இந்த திட்டம் பற்றியும் அதன் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்று விரிவாக பார்க்கலாம். பல்வேறு காரணங்களால் கிராமங்களை விட்டு மக்கள் நகர்ப்புறங்களுக்கு குடியேறுவதால் சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்கள் கட்டிடமயமாகி காட்சி தருகின்றன. முன்பெல்லாம் வீடுகளின் பின்புறம் மா, பலா, வாழை, தென்னை என ஏராளமான மரங்களை காண முடியும். ஆனால் தற்போது இட நெருக்கடி அதிகரித்து நகரங்களில் மாமரம் இருந்த இடமெல்லாம் மாடி கட்டிடங்களாக காட்சியளிக்கின்றன. அதனால் நச்சுப்பொருள் அற்ற காய்கறிகளை அவரவர் வீட்டு மாடியிலேயே உற்பத்தி செய்ய நகர்ப்புற தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தை சலுகைகளோடு அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழக அரசு. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை 3 திட்டங்கள் இங்கு செயல்படுகின்றன. ஒன்று, அரசு தோட்டக்கலை பண்ணைகள் இங்கு செயல்படுகின்றன. இரண்டாவது நகர தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் இது செய்து, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமா கோர்ஸ் இங்கே நாங்கள் தரோம். மாதவரத்தில் 2 வகையான திட்டங்கள் இது செய்யப்படுகிறது. மற்றும் இந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் நகர தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் திருவான்மையூர், அண்ணா நகர் மற்றும் பெரம்பூர் போன்ற பகுதிகளில் செயல்படுத்தப்படப்போகிறது. காய்கறிகள் நமது அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகிப்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மனித உடலின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் போதுமான அளவில் பெற்றுள்ள சரிவிகித உணவு எனப்படுவதில் தினமும் 85 கிராம் பழங்களும் 300 கிராம் காய்கறிகளும் அடங்கியுள்ளன என்பது நிபுணர்கள் கருத்து. ஆனால் காய்கறிகள் எப்போதும் ஒரே மாதிரியாக இல்லாமல் சூழலுக்கு ஏற்ற அதீத விலையேற்ற இறக்கத்துக்கு உட்படுவதால் நடுத்தர வர்க்கத்தினர் எல்லா நாட்களிலும் போதுமான அளவு காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்ள இயலாத நிலை ஏற்படுகிறது. அதனால் ஒவ்வொருவரும் தன் வீட்டு மாடியில் அவரவருக்கு தேவையான காய்கறிகளை பயிர் செய்ய தேவையான மூலப்பொருட்களை அரசு தோட்டக்கலைத்துறை மூலம் மொத்தமாக மானிய விலையில் வழங்குகிறது. தலை என்று பார்க்க போனோம்னா அது 17 வகையான இடுபொருளை நாங்கள் தருகிறோம். இதனுடைய மொத்த விலை 2650 ரூபாய். இது 50% மானிய விலையில் நாங்கள் அளிக்கிறோம். 1325 ரூபாய் கட்டினால் அவர்களுக்கான ஒரு தலை வழங்கப்படும். ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சம் 5 தலைகள் வரை அவர்கள் பெற இயலும். இதில் என்னென்னா அவங்க ஒரு தலைக்கு 20 பையில் நம்ம 10 வகையான காய்கறிகளை தயார் செய்கிறோம். இன்னும் அதிகப்படியாக பண்ணோம்னா அவங்க குடும்பத்துடைய எண்ணிக்கையை பொறுத்து அவங்க அதிக தலையை வாங்கி கொள்ளலாம். இப்பொழுது 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு 1 முதல் 2 தலைகள் போதுமானது. ஒரு 6 பேர் 7 பேர் இருந்தாங்கன்னாக்கா அவங்க இன்னும் அதிகமாக தலைகளை இடவசதியை பொறுத்து மாடியிலே எவ்வளவு இடம் இருக்கிறதோ அதற்கேற்றவாறு அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக ஒரு தலைக்கு 150 சதுர அடி இடம் போதுமானது. வீட்டின் மாடியில் அதிக அளவு பளு ஏற்றுவதால் கட்டிடத்திற்கு பாதிப்பு வந்துவிடும் என்ற அச்சம் வேண்டாம். மேலும் மேற்கூரையில் தொடர்ந்து தண்ணீர் பட்டு நாளடைவில் கட்டிடத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று கவலைப்படவும் தேவையில்லை. வீட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நச்சுத்தன்மையற்ற இயற்கை உரங்கள் கொண்டு காய்கறி, கீரை, பழ வகைகளை வீட்டு மாடியிலேயே சாகுபடி செய்து கொள்ள முடியும் என்கின்றனர் தோட்டக்கலை நிபுணர்கள். சென்னை நகரை பொறுத்தவரைக்கும் 3 இடங்களிலிருந்து நாங்கள் விநியோகம் செய்கிறோம். தென் சென்னையை பொறுத்தவரை திருவான்மியூர், வட சென்னையை பொறுத்தவரை மாதாவரத்தில் நமது தோட்டக்கலை மேலாண்மை நிலையம் உள்ளது. அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் அண்ணா நகர் ஆர்ச்சுக்கு பக்கத்தில் நமது அண்ணா ஆஸ்பத்திரிக்கு எதிரிலே எங்களது தோட்டக்கலை கிடங்கு உள்ளது. அங்கேயும் போய் வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு அருகில் உள்ள பகுதி எதுவோ அந்த இடத்துல நீங்கள் இப்போ பதிவு செஞ்சால் உங்களுக்கு தொலைபேசி மூலம் அவர்கள் கூறுவார்கள். இப்போ 17ஆம் தேதி முதல் நாங்கள் இதை விநியோகம் செய்ய அந்த ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். புதியதாக பதிவு செய்தவர்களும் பதிவு செய்யலாம். இந்த 3 இடங்களிலே பதிவு செய்யலாம். டிஎன் ஹார்டிகல்ச்சர் என்ற இந்த வெப்சைட் மூலமாகவும் பதிவு செய்யலாம். நகர்ப்புற தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த உபகரணங்கள் மற்றும் பொருட்களை வாங்க நேரடியாகவோ அல்லது இணையதளத்தின் மூலமோ முன்பதிவு செய்யலாம். மாடியில் தோட்டம் அமைக்க என்றே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இந்த உபகரண தொகுப்பில் தரமான விதைகள், உயிரி உரங்கள் என உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத பல பொருட்கள் அடங்கியுள்ளன. இவற்றை கொண்டு யாரும் மிக எளிதில் மாடித்தோட்டம் அமைத்து விடலாம். எனவே மாடித்தோட்டம் அமைக்க விரும்பும் யாரும் இந்த உபகரணங்களை மானிய விலையில் பெற்று பயன்பெற வேண்டும் என்பது தோட்டக்கலை நிபுணர்களின் வேண்டுகோள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கருடன் கௌசல்யா.
பெரிய நிறுவனங்களின் பங்குகளை வாங்கலாமா? நிபுணர் தரும் அறிவுரைகள் அறிய சற்றே காத்திருங்கள். இது சிக்கனம் சேமிப்பு சலுகை நிகழ்ச்சி.